அதனால நான் இப்போ ஒண்ணு என்ன கேட்கறேன். கேட்க போறியா? கேட்க போறேன். ஆதாயம் தன்மானதை சோதிக்க வந்தவரே அதனால இந்த நேரத்துல உன்னிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைத்திருக்கின்றேன். கடைசி ஆசை. சரி கேளு. பாரு, நான் சாதாரண ஆள் இல்ல. பாருங்க அன்பு உறுதியை காலை பருவத்திலே இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால முந்திமதாகத்தான் இருக்கும்படியான என்னை பலி கொடுப்பதற்கு முன்பாக எனக்கு ஒரு கலர் பண்ணி வைக்கிறேன். சரி கல்யாணம் அப்புறம் வேற எதனா கல்யாணம் ஒன்று பண்ணணும். அப்படி வேற வேற கொஞ்சம் பராக்கிரமாகத்தானே திகழ்ந்து வருகின்ற வீர தைரியம் இந்த உலகிற்கு தெரிய வேண்டும். அப்படி என்னை பலி கொடுத்தாலும் நடக்க போகின்ற மகாபாரத யுத்தத்திலே ஒரு நாள் யுத்தத்திலே ஒரு பெருத்த ஒரு போர் வீரனோடு சாதாரண நாள் இல்ல, அவன் ஒரு திறமசாலியா இருக்கணும். அவனோடு எனக்கு ஒரு நாள் சண்டை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா சரி, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே வேற எதுனா கேட்க போறியா? வேற எதுவும் எனக்கு எதுவும் ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும். இன்னும் ஒன்று முக்கியமானது இருக்குது. அது என்னவென்றால், அப்படியே அந்த போர்க்களத்திலே நான் இறக்க நேரிட்டாலும் இரவாமல் என்னுடைய உயிராகப்பட்டது நிலைத்து நின்று என் உயிர் மட்டும், அதாவது ஆஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உயிர் மட்டும் இந்த மகாபாரத போர் யாரால் முடிவுறது, யாரால் ஜெயம் பெறுது அப்படின்னு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த மூன்று ஆசை உயிரானது பிரியாது. காரணம் என்னன்னா, உன்னுடைய தசைகளை அறுத்து கதிரமாங்காலை வலியுறுத்தினாலும் உன் கண்களுக்கு உயிர் கொடுத்து, உன்னுடைய இரண்டு கண்களுக்கு உயிர் கொடுத்து உன்னுடைய ஆசை இந்த மகாபாரத யுத்தம் 18 நாள் சண்டையை கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதை பார்ப்பதற்கு நான் அனுபவிப்பேன். உண்மையாகவே நம்பலாமா? நம்பிக்கையா சூழ்ச்சியும் பண்ண மாட்டேன். சண்டை போடணும் அது மட்டும் கிடையாது. நீ சண்டை வேண்டும் என்று கேட்கிறாய். இதோ 8வது நாள் யுத்தம், 8ஆம் நாள் சண்டை பாரத போரிலே 8ஆம் நாள் சண்டை மிக பெருத்த ஒரு போர் வீரன் மாவீரனோடு நீ சண்டை செய்வாய். அதற்கான ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். இது மட்டும் கிடையாது. உனக்கு திருமணம் தான் 8ஆம் நாள் சண்டைன்னு எனக்கு குறிப்பிட்டு சொல்றேன். இப்பவே தெரிஞ்சு போச்சு யாரால முடிய போகுது. எனக்கு தேவையானது நடக்குதா இல்லையா? நான் எப்படியோ பண்றேன், ஏதோ எப்படியோ பண்றேன். ஏற்பாடு பண்ணிட்டு கொடுப்பாரு. பொண்ணு எங்கடா பாக்கிறது? உங்க வீட்டுல எதனா பொண்ணுக்கு தான் பாரு. ஊர்ல எதனா போய் பொண்ணு போறாங்க, அடிப்பாங்க. சாக போறது யாரு பொண்ணு யாரு வழி கிடையாது. இந்த உருவம் இருக்கு, இந்த உருவம் இருக்கு. இத யானோ ஒரு ஜெகன்மணியாக இந்த உருவம் இருக்கு. எனது மகளாகவே வரும்படியாக யானோ ஒரு ஜெகன்மோகியாக இதை வர செய்கிறேன். அதுக்கப்புறம் பகவான் உருவம் இருக்க ஜெகன்மோகியாக
மோகினி. மோகினியா ஐயா இந்த கடிகாரம் மோகினி வந்தீங்க. அந்த மோகினி இல்லை. பகவானி. ஓ பகவான் பகவான் உருவத்தை மாத்தி மோகினி வந்தீங்க. ஆமா. மாதவன் நாங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியாதா? சரி மாதவானா பகவான் மட்டும் தான் மாதவன் கூப்பிட்டாரு. நானு அப்பா ஏதா போனோம். போய் பார்க்கணும். ஆனா அப்பா இருந்தா மோகினி ஏன் உனக்கு இதுக்குள்ள இவ்வளவு மூச்சு வருதுன்னு தெரியல ஓடி வந்தியா மரகத்துல சுபேதிய மாநாடு என்னாட்டு முன்னாடி மச்சமான சமுத்தி இதே ஒருத்தனுக்கு சேர்ந்த ஸ்ரீ தேரடி விநாயகர். ஆமா என்னடா ஸ்ரீ தேரடி விநாயகர் குழுவை சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த மோகினிக்காக பிஸ்கெட் மாலை 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 போட்டு விருப்பமா சாப்பிடுவாங்க. யாரும் ஒரு ஆளு எடுத்துட்டு போறீங்க. போன் வந்துரும். பிஸ்கெட் மாலை அதோட சும்மா மோகினியே மோகினி ஆயிடும். அதோட இது தம்பி குழந்தை விஜய்க்காக இது பேண்ட் சட்டையும் இது 101 ரூபாய் சொர்ண காணிக்கும் மாறி வழங்கிக்கிறார்கள். அந்த குடும்பத்திலே ஆண்டவனும் அம்மனும் இருந்து அருளையும் பொருளையும் மாறி ஆண்டவனையும் அம்மனை பிரார்த்திக்கிறோம். உனக்கான ஒரு மாப்பிள்ளை அழகான 32 லட்சம் கொடுத்து உன் தந்தையை போல ஒரு மாப்பிள்ளை பார்த்து வைத்திருக்கிறேன். எதிர்பார்த்து மாலை